நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வாழ்ந்தா 100 ஜென்மம் உங்க கூடயே வாழணும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு கிட்ட இருப்பேன். யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்து முடிச்சு திரும்பும்போது உங்க கை காலியா இருக்காது, உங்க கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அன்புக்கு இந்த குணம் உண்டு. கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய. ஹலோ, இவ்வளோ நேரமாக மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாமல் என்ன பண்ணுற? சாப்பிட்டுட்டு இருந்தம்மா. அப்போ என்னோட உனக்கு சாப்பாடு தான் முக்கியம்ல? சாப்பிடல, வச்சுட்டேன். நீ தான் வேணும். சரி சரி, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே. அப்படியே கொடையுதா எரியுதா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன தூக்கி எரிஞ்சல, இப்ப பொண்ணை கொடுத்து தூக்கி எரிஞ்சிட்டா. தூக்கி எரிஞ்சிட்டா. ஓ, நீ என்ன அப்படி பாக்குற? உன் பங்களாவை விலைக்கு வாங்கின கோடீஸ்வரி நான் தான். எங்க வந்த? என் டேட்டஸ பாத்துட்டு போல வந்தியா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிற. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். 35 மார்க் எடுக்கிறவங்கள தாங்க எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? 100க்கு 90 எடுக்கிறவங்களாம் அந்நிய நாட்டுக்குக்காக உழைக்கிறதுக்கு போயிருவான். ஆனா 100க்கு 30 35 எடுக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் இந்திய நாட்டுக்காக இங்க இருந்து உழைப்பான். நடுவர்ல நினைக்காம இருக்கிறது வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா நினைச்சுக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். எப்போன்னு தெரியல, கண்டிப்பா வரும். அது எத்தனை கிலோமீட்டர் ஆகிட்டு கிடக்கும்? புது புது ட்ரெஸ்லாம் டெய்லி போடுறீங்க, நிறைய செலவாகுமே, எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்ல ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, அடுத்து ரிட்டர்ன் போடு. சிம்பிள். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எல்லாரும் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளா? அவங்க கை தட்டி தாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க. டிராமா பார்க்க வந்தியா இல்ல பொம்பளுக்கு வந்தியா? உங்களுக்கு நாய் இருக்குல்ல, என்ன திமிரா? அது எனக்கு இல்ல. பின்ன எனக்கா? அப்படி நான் சொல்லல. யோ, நீ ஒரு மனுஷன் என்ன நினைச்சிட்டு? வாட்ஸ் திஸ்? வாட்டர். தமிழ்ல தண்ணி, தெலுங்குல நீலும், ஹிந்தில பானி. அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல கூப்பிடுறான். God is also like that. ஒருத்தங்க பாஷையில ராமா, இன்னொருத்தங்க பாஷையில ஜீசஸ், இன்னொருத்தங்க ஹல்லாங்கறாங்க. பிரச்சனை கடவுள் இல்ல, அவனை எப்படி கூப்பிடுறோங்கிறதுல தான். இப்ப சொல்லு, உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா. புஷ்பா 4 எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு 3 எழுத்தானா சாமி? சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அதான் தப்பா சொல்றேன். இல்ல, லஞ்ச் பீரியட் விட்டோம்னா வாத்தியார் லஞ்ச் இதுல போயிட்டு அவர் பையில இருந்த 100 ரூபாயில 90 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான். யாரா அப்படின்னு கேட்டார். சார் நான் தான். ஏன் எடுத்த? நீங்க 100க்கு 90 எடுக்கணுங்க. அவர் பாடத்துல இருந்தா பையில இருந்து எடுத்துட்டு போயிட்டான். கும்பிட்டார். நான் வந்து ஏதாவது இழந்த பரியாவா. ஹலோ யோ அங்கிள், அரை மணி நேரமா ஒரே தள்ள நின்னுங்கறியா? எங்க இருக்க? அப்படியே சுத்தி முத்தி பாரு. சுத்தி முத்தியா? அப்படியே லெஃப்ட்ல பாரு. லெஃப்ட்லயா? பழைய பஸ் ஸ்டாண்ட் தெரியுதா? ஆமா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. வேற என்ன தெரியுது? வேற பஸ் ஸ்டாண்டு கீழ ஒரு கலர் குப்பை தொட்டி ஒண்ணு இருக்குது. அது நான் தான்ப்பா. ஓ அங்கிள், என்னையா ஜிகனா சோக்காலாம் போட்டு 80s டான்சர் மாதிரியே இருக்கிற? சரி சீக்கிரம் வந்துரு. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கேள்வி கிடைச்சு. சரி, சேர்த்தா கழுதியா போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்போ உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க.